கிஷோரோட மெல்லிசைன்னு ஒரு மூவிக்கான ட்ரெய்லர் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. படமும் சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. ஸ்ரீகாந்தோட தி பெட்டுங்கிற ஒரு படத்துக்கான ட்ரெய்லரும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஜனவரி 2 மூவி ரிலீஸ் ஆகும். அல்லு அர்ஜுன் திரிவிக்ரம் காம்போல ஆல்ரெடி அளவை குந்தப்புறம்ல படம் வந்திருக்கு. அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டும் ஆச்சு. இப்ப இவங்க 2 பேர் காம்போல திரும்ப ஒரு படம் வரப்போறதாவும் இது ஒரு மித்தாலஜிக்கல் ஆக்ஷன் படமா வரப்போறதாவும் நியூஸ் வந்திருக்கு. சீக்கிரமே படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் எதிர்பார்க்கலாம். பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2 கம்பைன் பண்ண வெர்ஷன் தான் பாகுபலி தி எபிக். இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு நல்லா வசூல் பண்ணுச்சு. இந்த படம் ஓடிடில வருமா நிறைய பேர் கேட்டீங்க. இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல இது ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. ஆனா என்னன்னா ஹிந்தி வெர்ஷன் மட்டும் தான் ஸ்ட்ரீம் ஆயிருக்கு. அதுல தமிழ் வெர்ஷன் அதுல இல்ல. சோ தமிழ் வெர்ஷன் வரும்போது நான் சொல்றேன். அஜித்தோட AK-64 மூவிக்கான ஷூட்டிங் பிப்ரவரியில ஸ்டார்ட் ஆகும் டைரக்டர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. இப்போ இந்த மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரப்போகுதுன்னா ஜனவரியில வரப்போறதா நியூஸ் வந்திருக்கு. பொங்கல் ஸ்பெஷலா வருமா என்னங்கிறது இப்போதைக்கு தெரியல. ஆனா ஜனவரியில அனௌன்ஸ்மெண்ட் வர வாய்ப்பு அதிகம். ஜெயிலர் 2 மூவில ஒன் ஆஃப் த வில்லனா பிளே பண்ற மிதுன் சக்கரவர்த்தி இந்த மூவில ஷாருக் கான் இருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணதா நியூஸ் வந்திருக்கு. சோ ஷாருக் கானுக்கு இந்த மூவில கேமியோ ரோல் தான். ஆல்ரெடி ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் இந்த மூவிக்குள்ள இருக்காங்க. ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், சந்தானம், SJ சூர்யா, விஜய் சேதுபதி, சுராஜ் வெஞ்சரமோடு, மிதுன் சக்கரவர்த்தி, வித்யா பாலன் ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் மூவிக்குள்ள இருக்காங்க. இப்ப இவரும் உள்ள வந்திருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இப்ப நான் சொன்ன ஸ்டார் காஸ்ட் இல்லாம நெல்சனோட டார்க் காமெடிக்கு ஏத்த மாதிரி ஒரு சில ஸ்டார் காஸ்ட் அவர் உள்ள வச்சிருப்பாரு. ஒரு சில யூடியூபர்ஸ் எல்லாமே கூட மூவில கேமியோ பண்றதா நியூஸ் வந்திருக்கு. இவ்வளவு கேரக்டர்ஸ் மூவிக்குள்ள இருக்கு. இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ரோல நெல்சன் கொடுத்திருக்காருங்கிறத பார்க்கவே ஒரு ஆர்வமா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காரு அப்படின்னு. அடுத்த வருஷம் ஜூன் 12 மூவி ரிலீஸ் ஆகும். ஜனநாயகன் மூவியோட 3rd சிங்கிள் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த சாங்குக்கான ப்ரோமோவும் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. தளபதி இந்த சாங்க பாடிருக்காரு. இது ஒரு மெலடி ட்ராக். அப்பா பொண்ணுக்கான சாங் இது. சாங்கோட நேம் செல்ல மகளே. ஜனநாயகன் ஆடியோ லான்ச் லைவா இல்ல இன்னொரு நாள் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது வரைக்கும் லைவ்னு அவங்க மென்ஷன் பண்ணல. சோ இன்னொரு நாள் டெலிகாஸ்ட் பண்ணதான் வாய்ப்பு அதிகம். லைவ்னு அவங்க அனௌன்ஸ் பண்ண நான் அப்ப சொல்றேன். அஜித்தோட AK-64 படத்தை கோல்டு மைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறதா சொல்றாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது இப்போதைக்கு கன்ஃபார்ம் கிடையாது. ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதா இருக்கும்போது அவருக்கு ஃபண்டிங் கோல்டு மைன்ஸ் கொடுக்கறதா நியூஸ் வந்துச்சு. நான் வந்தா சொல்றேன். ஜெயம் ரவியோட ப்ரோகோடு படத்துக்கான டைட்டில மாத்திட்டாங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆமா, டைட்டில மாத்த சொன்னதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்த நியூஸ் தான் இது. அஸ்வந்த் மாரிமுத்து சிம்பு கம்பா மூவிக்கான ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் ஆகும்? பிப்ரவரின்னு சொன்னாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி சிம்புவோட அடுத்த படம் பத்தி சொல்லிருப்பேன். சிம்பு முருகதாஸ் கம்பல ஒரு படம் ஒன்று வரப்போறதா டாக் போய்கிட்டு இருக்கு. சோ அந்த படம் தான் அஸ்வந்த் மாரிமுத்து படத்துக்கு முன்னாடி நடக்க வாய்ப்பு இருக்கு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆனா அது கன்ஃபார்ம் கிடையாது. ஒருவேளை அந்த படம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அஸ்வந்த் மாரிமுத்து படத்துக்கு முன்னாடி அந்த படம் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த 2 மூவிக்கான வசூலும் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தா நான் ஸ்கிரீன்ல போடுறேன். நான் இந்த கொஸ்டின் பத்தி தனியா ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட ட்ரை பண்றேன். அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் மூவிக்கான வசூலை கேட்டிருக்கீங்க. இதுக்கு நான் வசூல் செக் பண்ணிட்டு நான் இருந்த ஸ்கிரீன்ல போடுறேன். இல்லைனா இன்னொரு நாள் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். இந்த 2 கொஸ்டினுக்கான அப்டேட்டுமே நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேரை கண்டுபிடிச்சிங்க. ஒரு சிலர் தப்பாவும் சொன்னீங்க. ஆன்சர் 4 ஸ்டூடெண்ட்ஸ். இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. வேற அப்டேட் இருந்தா கேளுங்க. தயவு செஞ்சு ஒரே கமெண்ட் ரிப்பீட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் அப்டேட் இல்லைன்னு சொல்லி ஒரு சில கமெண்ட் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. சோ நீங்க கேட்கற அப்டேட் இருந்தா கண்டிப்பா நான் சொல்லிடுவேன். அப்டேட் இல்லங்கிறதுனால தான் விட்டுட்டு போறேன். சோ வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.